திமுகவின் கொடூர ஆட்சி மீண்டும் ஒருமுறை இந்துக்களின் முதுகில் குத்தியுள்ளது. நீதிமன்ற உத்தரவை திமுக மீறியதால் கலவர பூமியான திருப்பரங்குன்றம். இப்படி பல இடங்கள்ல பாஜக காரங்க பேசுறது காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி பேசுற அளவுக்கு? அதாவது திருப்பரங்குன்றம் மலையில சிக்கந்தர் தர்கா பக்கத்துல இருக்கிற கல்தூணை தீபத்தூன்னு சொல்லி அங்கதான் கார்த்திகை தீபம் ஏத்துவோம்னு சொல்லி இந்துத்துவ அமைப்பினர் இஸ்லாமியர்கள் கிட்ட பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜியா சுவாமிநாதன் அத தீபத்தூன்னு அங்கீகரிச்சு தர்காக்கு பக்கத்திலே கார்த்திகை தீபம் ஏத்தலாம் அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கினாரு. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோம்னு எச்ராஜா சொன்னதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இந்த தீர்ப்பு அமைஞ்சது. இதுக்கப்புறம் 6-5 மணி அளவுல மலை மேல இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்துல கோவில் நிர்வாகம் சார்பில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. இதையடுத்து இந்துத்துவ அமைப்பினர் மலைப்பாதை அருகே திரண்டு போலீஸ் அமைச்சிருந்த தடுப்புகள் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு மலை மேல ஏற முயற்சி செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கும் போலீஸுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. பொதுமக்களோட பாதுகாப்பு மற்றும் பொது அமைதியை கருத்துல கொண்டு திருப்பரங்குன்றத்துக்கு 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்படுவதா மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சாரு. தர்காக்கு பக்கத்துல இருக்கிறது தீபத்தூன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு வரலாற்று ரீதியா எந்த ஆதாரங்களும் இல்ல. நீதிமன்றத்திலையும் எதுவும் சமர்ப்பிக்கப்படல. 1981ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறையால் வெளியிடப்பட்ட திருப்பரங்குன்றம் நூல்ல உச்சி பிள்ளையார் கோயில் தீப மண்டபம் நாயக்கர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதையும் அதற்கான கல்வெட்டு ஆவணங்கள் அந்த தூண்ல இருப்பதையும் அந்த தூண்ல தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனா இந்துத்துவ அமைப்புகளால சொல்லப்படுற தீபத்தூண்ன்ற அந்த கல் தூண் புவியியல் துறையோட நில அளவை கல் அப்படின்னு மதுரையை சேர்ந்த சமூக செயல்பாட்டாளர்கள் சொல்றாங்க. இந்த கல் தூண் மாதிரியே அந்த மலையில இன்னமும் சில கல் தூண்கள் அங்க இருக்கு. அதுல உடைந்து போன ஒரு தூணுக்கு அடியில வட்ட வடிவ ஒரு குறியீடு ஒண்ணு இருக்கு. இது நில அளவைக்கான குறியீடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா புவியியல் துறை அதிகாரிகளையோ தொல்லியல் துறை அதிகாரிகளையோ வச்சு எந்த ஆய்வும் பண்ணாம இது தீபத்தூண் தான் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் தர்கா பக்கத்துல இருக்கிற கல்ல கிளைம் பண்றதாலையும் திருப்பரங்குன்றத்தை அயோத்தி மாதிரி மாத்துவோம் அப்படின்னு இந்துத்துவ அமைப்பினர் பேசுனதாலையும் இங்க மத கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர், காவல்துறை மற்றும் தமிழ்நாடு அரசு தூரிதமா செயல்பட்டு பெரும் அசம்பாவிதத்தை தடுத்திருக்காங்க. நம்ம பிரச்சனையை தீர்க்க நீதிமன்றத்துக்கு போவோம். ஆனா பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவே இந்துத்துவ அமைப்புகள் நீதிமன்றத்தை நாடுறாங்க. இவங்களுக்கு தேவை பக்தியோ மதமோ கிடையாது, மதவெறியும் அரசியல் ஆதாயமும் தான். அதனால விழித்திருங்க மக்களே, we are not allowing.